ரிப்பீட்டில் யாரெல்லாம் வந்து பண்ணணும்? ஏன்னா பேரண்ட்டுக்கு வந்து ஒரே குழப்பம். இவ்வளோதான் மார்க் வந்திருக்கு, அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி படிக்கணுமா, இல்லை படிக்க வேணாவா, அடுத்த வருஷம் பண்ணால் மார்க் வருமா, மார்க் வராதா, இதெல்லாம் குழப்பங்கள் இருக்குல்ல. அதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி 2026 கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி 100% இருக்கீங்க அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கான அட்மிஷன் பேட்ச் 2க்கு போயிட்டு இருக்கு. இம்மிடியேட்டாக கால் பண்ணி 8695186953 உங்களுடைய சீட்டை வந்து பிளாக் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு சீட்டு கேரண்டியாக அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸு 100% ரீஃபண்ட் பண்ணுற உத்தரவாதமும் அந்த ப்ரோக்ராமில் இருக்குது. ரைட். யார் சார் ரிப்பீட் பண்ணணும், யார் சார் ரிப்பீட் பண்ணக்கூடாது, ரெண்டுமே பார்க்கலாம். ஒன்று சொன்னாலே ஒன்றுக்கு வந்து தெரிஞ்சிட போகுது. ரைட்டா? இப்போ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம், இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் 11th 12th படிக்கிறப்ப நான் வந்து நீட்டுக்கும் படிக்கலை, எனக்கு போர்டு எக்ஸாம்ஸ் தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன். ரைட்டா? அதில் வந்து நான் வந்து இது வரைக்கும் கிராஷ் கோர்ஸ் கூட நான் அப்ரோச்சே பண்ணலை அப்படின்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னா உங்களுடைய போர்டு மார்க்கை பாருங்கள். ரைட்டா? டைரெக்டாக அப்படியே போய் பண்ணிடலாமா, வேணான்னு சொல்லுவேன். +2 முடிச்சிட்டார் சார், என் பையனுக்கு வந்து நீட் எழுதணும்னு நினைக்கிறான், நாங்கள் வந்து இது வரைக்கும் 11th 12th படிக்கவே இல்லை அப்படின்னா உடனே இந்த ஃபஸ்ட்டு டைம் அட்டம்ப்ட்லேயே பையன் பாஸ் பண்ணிடுவானா? உங்களுடைய குழந்தை மார்க்கு மினிமம் +2ல் 95% ப்ளஸ் இருந்ததுன்னா எஸ், 11th படிக்கலை நீட்டுக்கு, 12th நீட்டுக்கு படிக்கலை, ஆனால் என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிச்சு போர்டுக்கு தான், 95% வாங்கிட்டான் சார் அப்படின்னா எஸ், நீங்கள் தாராளமாக வந்து நீட்டுக்கு வந்து பண்ணலாம். சார் 250 தான் வாங்கியிருக்காரு, 300 தான் வாங்கினார் சார், உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சார், இந்த ஆயிடுச்சு சார், அந்த ஆயிடுச்சு சார்னா நிறைய பேரண்ட் வந்து காரணம் சொல்லுவாங்க. தயவு செய்து நீட்டுக்கு படிக்கிறதுக்கு உங்கள் குழந்தைங்க நான் அட்வைஸ் பண்ணல. ரைட்டா? நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கிடுங்க. என்னுடைய அட்வைஸு இஃப் லெஸ் தென் 60% ஐ எம் நாட் அட்வைஸ்ட். ஆனால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். எப்போ அட்வைஸ் பண்ணுவேன்னா, கவர்மெண்ட் சீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல சார், என் குழந்தை நீட்டு பாஸ் பண்ணால் போகிறோம், நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்லேயோ டீம்டு யூனிவர்சிட்டிலையோ இல்லை அயல்நாடு அமிச்சோ நாங்கள் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா எஸ், யூ கேன் ப்ரொசீட். அப்போ நீட்டுக்கு இது வரைக்கும் 11th 12th படிக்கிறப்ப படிக்கவே இல்லை, ஆனால் மோர் தென் 95%னா எஸ், யூ கேன் ப்ரொசீட். 1 year ட்ராப் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம். இல்லை 60% கீழே தான் இருக்குது என் குழந்தை அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் காலேஜை நோக்கி போகணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மார்க் வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் உங்களுடைய எய்ம் வந்து அயல் நாட்டில் போய் படிச்சுக்கலாம், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா எஸ். ஓகேவா? ரெண்டாவது, மேக்ஸே வராது சார் என் குழந்தைக்கு, அவனுக்கு ரொம்ப கஷ்டம் சார், அவனுக்கு மேக்ஸ் வராது அப்படின்றதுனால தான் நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி எடுத்துட்டேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி அவனுக்கு எடுத்துட்டேன் அப்படின்றவங்களும் ரிப்பீட் பண்ணி கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா நடக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பேப்பர் வந்து 2025 எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. குறைஞ்சது அந்த குழந்தைங்க டஃப் பேப்பர்னா கூட 20 கொஸ்டினை கரெக்டாக யார் எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட் சீட்டு வாங்க முடியும். 2026 இதே டைப் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா. இல்லை சார் ஓரளவுக்கு பரவாயில்ல சார், ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து மீடியமாக இருக்குது அப்படின்னா 30 கொஸ்டின் கரெக்டாக பண்ண குழந்தைய தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் சீட் வாங்க முடியும். இந்த 30 20 பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு நாலேஜ் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்கில் அண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும். இருந்தால் தான் கவர்மெண்ட் சீட்டு வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியும். அப்போ ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸே வராதுன்னு சொல்லிட்டு இந்த போயிட்டு நான் வந்து சீட்டு வாங்கணும்னு நினச்சேன்னா அது சாத்தியம் இல்லை. 1 year வெயிட் பண்ணி பண்ணாலும் நடக்காது. அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கிடைச்சா கூட பரவாயில்ல சார், ஓகே ரிப்பீட் பண்ணுங்க சார். மேனேஜ்மெண்ட் எடுத்துப்போம் சார், நாங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி போய்டுவோம் சார், இல்லை வெளிநாடு கூட போய் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட பரவாயில்ல, எஸ் யூ கேன். மேக்ஸ் இல்லை அப்படின்றவங்க எய்மிங் ஃபார் கவர்மெண்ட் சீட் நாட் பாசிபிள். பட் இது என்னுடைய ஒப்பீனியன்.
எக்ஸெப்ஷன் இருக்கா? இருக்கு. சில குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன். நூக் அண்ட் கார்னர்ல பயாலஜியில் நீங்க எங்க கேட்டாலும் என் குழந்தை சொல்லும் சார், கெமிஸ்ட்ரி எல்லாம் அட்டகாசமா பண்ணிடும் அப்படின்னா எஸ், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பிசிக்ஸ்ல கொஞ்சம் தடுமாறும், 50 தான் 60 தான் எடுக்கும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பேப்பர் வந்தாலும் 540 + 40 வந்தா கூட குழந்தை அடிச்சு தூள் கலக்குது. ரொம்ப டஃப் பேப்பர்னா கூட இன்னொரு 80 மார்க் இருக்கும், 600 மேல போயிடும். ஆனா இந்த ரெண்டுமே வந்து பண்ணாது, மேக்ஸிமம் எனக்கு கஷ்டம்னா ரிப்பீட் பண்ணி யூஸ் கிடையாது. ரைட்டா? இந்த ரெண்டு விஷயம் தெளிவா பாருங்க. மூணாவது, யார் ரிப்பீட் பண்ணக்கூடாது? பேரண்ட் கம்பல் பண்றாங்க சார், எனக்கு இதுலலாம் இஷ்டமே இல்லை சார், சும்மானா இதை படி, டாக்டர் படித்தாதான் நல்லா இருக்கும், சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே நல்லா சம்பாதிக்க முடியும், இதெல்லாம் சொல்கிறாங்க சார், எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை சார், தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் குழந்தைங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அவங்கள வற்புறுத்துறீங்க அப்படின்னா நீட்டு ரிப்பீட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. முடிச்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கும் இருக்காது. அகெயின் என்ன பண்ணோம், இந்த வருஷம் வந்த மார்க்கு கூட குறைஞ்சிதான் இருக்குமே தவிர நடக்காது. ரைட்டா? அதனால இதையும் நீங்க தெளிவா பார்த்துக்கணும். என்னால் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியெல்லாம் படிக்க முடியாது சார், கிளாஸில் 1.5 ஹவர்லாம் என்னால் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து பார்க்க முடியாது, என்னால் 3 ஹவர் உட்காந்து எக்ஸாம் எழுதுறதே கஷ்டம், இப்படி நினைக்கிறவங்கலாம் தயவு செய்து இந்த நீட்டு பக்கம் வந்து கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க, ரிப்பீட் பண்ணி நினைக்க. அகெயின் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டாக்கிங் அபவுட் யார் ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னா, கவர்மெண்ட் சீட்டுக்கு எய்ம் பண்ணிட்டு 1 இயர் பிரேக் பண்ணி படிக்கிறேன்னு சொல்றவங்க இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா மார்க் வராது. என்ன சார் இவ்வளோ ஆடா சொல்றீங்க அப்படின்னா, இவ்வளோ ஆடா சொல்லணும். ஏன்னா 1 இயர்ன்றது சும்மாவா? பணம் கூட நீங்க சம்பாரிச்சிடலாம், ஆனால் நேரத்தை நீங்க சம்பாதிக்க முடியாது. அதனால நீங்க ஒர்த்தா அந்த 1 இயரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றத பாருங்க. ஏன்னா ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் கால்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டெய்லி பேசிஸில் வந்து, சார் என் குழந்தை இப்படி இருக்கான், ரிப்பீட் பண்ணலாமா, அதுவும் கவர்மெண்ட் சீட் எடுத்துடலாமா, என் குழந்தை வந்து ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டான் சார், புக்கு எடுக்கிறதே அவனுக்கு கஷ்டம் சார், அவன் ஹாஸ்டல் தங்குறதே அவனுக்கு ரொம்ப சிரமம் சார், ஹாஸ்டலே ஒத்து வராரு சார், எப்பயுமே அப்பா அம்மா கூடயே ஒட்டின்னு இருக்கணும்னு நினைக்கிறான் சார், எங்கேயுமே வெளியில் போனதே கிடையாது சார், அவன் வந்து ஃபோன்லேயே இருக்கான் சார் எப்போ பார்த்தாலும், என் குழந்தைக்கு ஆனால் வந்து கவர்மெண்ட் சீட் வாங்கணும், இந்த மாதிரியெல்லாம் யாருன்னா நினச்சிங்க அப்படின்னா இவங்களெல்லாம் வெயிட் பண்ணி ரிப்பீட் பண்ண வைக்கிறது வேஸ்ட். வராது. ரைட்டா? ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது, ஆனால் ஃபோனும் கையுமா தான் எப்பயுமே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஜாஸ்தி, எப்போ பார்த்தாலும் படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது நடக்காது. ரைட்டா? கோச்சுக்காதீங்க என்கிட்ட. நம்ம வந்து 1 இயர் அகைன் சொல்கிறல, நேரம் வந்து பொன் போன்றது அப்படின்னு ஏன் சொன்னாங்க, போயிடுச்சுன்னா கஷ்டம், அவ்வளோ வேல்யூ. அப்போ அந்த வேல்யூவை நீங்கள் பண்ணுறதுக்கு பார்த்துக்கணும். அடுத்தது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட் பண்ணால் கவர்மெண்ட் சீட் கிடைக்காது அப்படின்ற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்றத லாஸ்ட் இயரை அதை அனலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாதவங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வந்து எடுத்த மார்க்கே எடுத்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நாங்கள் தெளிவாக பேரண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம், இந்த குழந்தையே நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மூலயமா அந்த குழந்தைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வைக்கிறதுக்கோ இல்லை கவர்மெண்ட் சீட்டோ வாங்க வைக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இன்ஸ்டிடியூஷன்லேயே நிஷாந்த்ன்ற ஒரு குழந்தை, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வீடு வீடாக பேப்பரை போடுறவர், அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த பேரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கரெக்டாக எஜுகேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் போகணுன்னா என்ன பண்ணணும், கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், மற்ற ஆக்டிவிட்டீஸும் வெறும் படிப்பும் இல்லாமல் மற்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 35 நாளில் ஒரு நிஷாந்த் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட கிராஷ் கோர்ஸில் படித்து 515 மார்க் வாங்கியிருக்கு. எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறான், சார் நான் வந்து கிளாஸில் கரெக்டாக கவனிப்பேன், கிளாஸில் கொடுக்குற நோட்ஸை எடுப்பேன், கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ கவனித்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனதுமே நான் வந்து அதை வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி ப்ராப்பராக பார்ப்பேன், அந்த பார்த்ததை வச்சு நான் கொஸ்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பண்ணேன் அப்படின்ற. அப்போ இதெல்லாத்தையும் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு யாருக்கு வந்து விருப்பம் இல்லையோ, யாருன்னா ப்ரெஷர் எப்பயுமே கொடுத்துன்னு இருக்கணும், டீச்சர் சொல்லிகிட்டே இருக்கணும், அப்பா அம்மா சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இவங்கெல்லாம் ரிப்பீட் பண்ணி 1 இயரை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுவும் கவர்மெண்ட் சீட்டுக்கு எய்ம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா. ரைட்டா? நம்ம பேசுறது மெயினாக ரிப்பீட் பண்ணுறவங்க
என்னவா இருக்கணும், எந்த குவாலிட்டி இருக்கணும், யார் இந்த குவாலிட்டி இல்லைன்னா வேணாம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு சொன்னேன், ஹார்ட் ஒர்க்கு சொன்னேன். ஹார்ட் ஒர்க்கும் வந்து பண்ணுவார் சார், மேக்ஸும் ஓரளவுக்கு வரும் சார், ஏதோ நாங்கள் எல்லாம் வந்து சொல்கிறதுனால அவரும் வந்து வந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமான ஒன்று இல்லைன்னா அவரை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண வைக்காதீங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் செல்ஃப் டிசிப்ளினும் ஒரு குழந்தைக்கு இல்லை அப்படின்னா அந்த குழந்தை நீட்டில் வேணால் பாஸ் பண்ணலாம், நீட்டில் வேணால் கொஞ்சம் மார்க் எடுக்கலாம், ஆனால் அந்த குழந்தையினால அந்த கவர்மெண்ட் சீட் அப்படின்றத அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பண்ண முடியாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அந்த கொஞ்சம் குழந்தைக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவனுக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல, அவனுக்கு வந்து எஜுகேஷனும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஜெயிச்சே ஆகணும், நான் எம்பிபிஎஸ் சீட்டு எடுத்தே ஆகணும், நான் கவர்மெண்ட்டில் சீட்டு எடுக்கணும், நான் எனக்கு இதுதான் பேஷனு, நான் சின்னதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டாக்டர் ஆகணும் என்ற எண்ணம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு உந்துதலாக இருக்குது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம், இதுதான் என்னுடைய பேஷன் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும், அந்த தூண்டுதல் மட்டும் இருந்தால் போகிறோம், உங்கள் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்பீட் பண்ண விட்டுறலாம். அந்த குழந்தை ஒரு வருஷம் பண்ணலன்னா கூட போகிறால, 2வது வருஷம் கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட்டை தட்டிடுவாங்க. ரைட்டா? இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு செட் ஆகுது இல்லை, உங்கள் குழந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காருன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செய்து ரிப்பீட் பண்ணி அந்த கவர்மெண்ட் சீட்டை அடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அப்படி விட்டுட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அயல் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே படித்தாலும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் கூட வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட ஒரு 200 மார்க் இருந்ததுன்னா கூட நீங்கள் சீட்டு எடுத்துடலாம். என்ஆர்ஐ லேப் சீட்டு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் கூட கிடச்சிரும். உங்களுக்கு பணம் இருக்குன்னா அதில் போங்க. விருப்பம் இல்லாமல் குழந்தைங்களை திணிக்காதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ திருப்பியும் இதை ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா 1 இயர் கழிச்சு தான், ஐயோ அப்பயே அவனால் முடியல, நானே அவனுக்கு வேணானாலே நான் தான் திணிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. 2வது இதையும் நீங்கள் பாருங்கள், அப்பா நான் பண்ணியே அவன்ப்பா, எனக்கு இதுதான்ப்பா எனக்கு ஆசை அப்படின்னா குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், தப்பு கிடையாது, அங்கே தப்பு கிடையாது. ஆனால் நீங்களா திணிக்காதீங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ரைட்டா? இந்த கருத்து நிறைய பேருக்கு ஒத்துக்கலாம், சில பேர் வந்து ஒத்துக்காம கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ரிப்பீட் பண்ணணுமா பண்ண வேணாவா அப்படின்ற குழப்பத்தில் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.